உங்கள் வாழ்க்கையில் யாராச்சும் உங்களை அவமானப்படுத்தியிருக்காங்களா? அப்படி அவமானப்படுத்தியிருந்தா அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? அப்போ அந்த வீடியோ உங்களுக்காக தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. ஒரு ஊரில் படகோட்டி வாழ்ந்து வந்தார். அவருக்கு படிப்பறிவோ பணபலமோ கிடையாது. அவரோட அன்றாட வாழ்க்கையே அந்த படகு ஓட்டுற வருமானத்தில் தான் போயிட்டு இருந்துச்சு. அன்று ஒரு நாள் நல்ல வெயில். படகுல பயணம் செஞ்சுட்டு இருந்தார் படகோட்டி. ஆற்றோட பின்புறத்துல யாராவது பயணிகள் வர்றாங்களான்னு பார்த்துக்கிட்டே காத்துக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த வழியா ஒரு அறிஞர் வந்தார். அவர் ஆற்றோட மறுகரைக்கு போகணும்னு சொல்ல படகோட்டியும் பயணத்தை ஆரம்பிச்சார். படகும் நல்ல சீரான வேகத்துல போக அந்த அலைகளும் தென்றல் காத்தோட இயற்கையும் அந்த அறிஞரோட மனசை ரொம்ப அமைதியா ஆக்குனுச்சு. அமைதியான சூழல்ல பயணம் போயிட்டே இருக்க அந்த அறிஞர் படகோடிக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். அந்த அறிஞருக்கு எப்போதுமே தன்னை பற்றி உயர்வாகவும் மற்றவங்கள தாழ்ந்ததாகவும் கருதுகிற பழக்கம் இருந்துச்சு. அப்போதான் தன்னை பற்றியும் தான் படித்த புத்தகங்களை பற்றியும் பேசுறார். அந்த புத்தகங்களை பற்றிய சில குறிப்புகளையும் சொல்றாரு. உடனே அந்த படகோட்டிக்கிட்ட கேட்குறாரு, நீங்க இதுல ஏதாவது ஒரு புத்தகமாவது படிச்சிருக்கீங்களான்னு கேட்க அதுக்கு அந்த படகோட்டி, நான் சாதாரண படகோட்டி, நான் பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போனதில்லை, அதனால எனக்கு எழுத படிக்கலாம் தெரியாதுன்னு சொல்றாரு. உடனே அந்த அறிஞருக்கு ஆச்சரியம், என்னது உங்களுக்கு எழுத படிக்க தெரியாதா? பள்ளிக்கூடத்துக்கே போனது இல்லையா? அப்ப உங்க வாழ்க்கையில 1/4 வீணா போச்சுன்னு சொல்றாரு. அதை கேட்ட படகோட்டிக்கு ரொம்பவே வருத்தமாச்சு. ஆனாலும் அவரால் வேற என்ன செய்ய முடியும்? அப்படியே யோசிச்சுக்கிட்டே படகை ஓட்டிகிட்டே போனார். பக்கத்தில் இருந்த அந்த அறிஞர் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வர ஆற்று ஓரங்களில் இருக்கும் மரங்களை பார்த்ததும், உடனே உங்களுக்கு இந்த மரங்களில் எத்தனை வகை இருக்குன்னு தெரியுமா? தாவரவியல் பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த படகோட்டி மனம் நொந்து போய், இல்லைங்க, எனக்கு தாவரவியல் பற்றியெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அறிஞருக்கோ மறுபடியும் ஆச்சரியம், என்னது உங்களுக்கு தாவரவியல் பற்றி எதுவுமே தெரியாதா? அப்போ உங்களோட வாழ்க்கையில பாதி வாழ்க்கை வீணா போச்சுன்னு சொல்றாரு. அதை கேட்ட படகோட்டிக்கு இன்னுமே வருத்தமாயிடுச்சு. ஆனாலும் அவரால் வேற எதுவும் சொல்ல முடியல. படகை ஓட்டிக்கிட்டே போறாரு. கொஞ்ச நேரத்துல வானமெல்லாம் இருள் சூழ்ந்து நட்சத்திரங்கள் எல்லாம் தோன்றி அழகா காட்சியளித்தது. அப்போ அதை பார்த்து ரசித்து கொண்டே இருந்த அந்த அறிஞர் மறுபடியும் படகோட்டிக்கிட்ட கேட்டார், உங்களுக்கு இந்த நட்சத்திரங்கள் பற்றி தெரியுமா? அஸ்ட்ரானமி, அதாவது வானியல் எப்படி இயங்கும்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க ஏற்கனவே விரக்தியில இருந்த படகோட்டிக்கு, நான் சாதாரண படகோட்டி தான், எனக்கு வானியல் எல்லாம் தெரியாதுன்னு சொல்றாரு. அதற்கு அந்த அறிஞர், உங்களுக்கு வானியலை பத்தியும் தெரியாதா? அப்போ உங்க வாழ்க்கையில 75% வீணா போச்சு அப்படின்னு சொல்றாரு. படகோட்டி இதையெல்லாம் கேட்டதும் அவமானத்துல தலை குனிஞ்சு போறாரு. இதனால மனம் நொந்து போய் யோசிச்சுக்கிட்டே இருந்ததால கவனம் சிதறி போய் ஆற்றோட நடுவுல இருக்கிற ஒரு பாறை மேல மோதிருச்சு படகு. அதனால அந்த படகுல ஓட்டையும் விழுந்துருச்சு. அது வழியா தண்ணீர் எல்லாம் படகுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அறிஞருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. படகோட்டி அந்த அறிஞரை பார்த்து, உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னு கேட்கிறாரு. அதற்கு அந்த அறிஞர், எனக்கு நீச்சல் எல்லாம் தெரியாது, ஏன் கேட்குறீங்கன்னு கேட்க அதுக்கு அந்த படகோட்டி, என்ன நீச்சல் தெரியாதா? அட போங்க, உங்க வாழ்க்கையே வீணா போச்சு, ஏன்னா இந்த படகு தண்ணியில மூழ்க போகுது அப்படின்னு படகோட்டி சொல்றாரு. இதை கேட்ட அந்த அறிஞர் ரொம்ப பயந்து போயிட்டாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த படகும் மூழ்கி போச்சு. அந்த அறிஞர் தண்ணியில மூழ்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அந்த படகோட்டி அந்த அறிஞரை மீட்டு வந்து கரைக்கு கொண்டு வந்து சேர்ந்துட்டாரு. அப்போதான் அந்த அறிஞருக்கு தான் செஞ்ச தப்பு புரியுது. மற்றவங்களை எப்போதுமே குறைச்சி எடை போடக்கூடாது, இழிவா பேசக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாதுன்னு. யாராவது உங்களை ஏளனம் செஞ்சாங்கன்னா, அவமானப்படுத்தினாங்கன்னா, கூடிய சீக்கிரம் நமக்கான நேரம் வரப்போகுதுன்னு நினச்சிக்கோங்க. நேரம் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. நான் உங்கள் இலக்கியா வெங்கட்.